ஒன் பேஜ் மாடல் நெக்ஸ்ட் எபிசோடில் இருக்கும். இதுக்கு முன்னாடி ஒரு 12 எபிசோட் இருக்குது. யாரும் பார்க்கலாம் மறக்காமல் செக் பண்ணுங்கள். ஸோ வெல்கம் டு ஈச் ஃபேமிலி. நம்ம பார்க்க போகிறது ஒன் பேஜ் மேன் சீசன் 3 எபிசோட் 13 இருக்கும். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? நான் எத்தனை பேரடா கொண்டு வந்தேன் அது வேற தெரியலையே. சைல்டு நம்பரை சொன்ன மாதிரி இல்லை போல இருக்கு. கண்ணாமனா வந்துகிட்டே இருக்கானுங்க. இந்த படி சில மாஸ்டரா நிற்பானுங்களா. ஸோ அஃப்கோர்ஸ் அவங்களுமே சுடுவான். அவங்க செத்த உடனே திடீர்னு இவன் கையில வந்து என்னமோ ஒன்று சொருவோம். டேய் நீ சாமி மாதிரி தானே சாவுடா. இந்த விட கையில ஏதோ ஒரு மெக்கானிசம் மாட்ட வச்சிருப்பான். அதை தொட்டோன்னு துப்பாக்கி திரும்பிடும். அதை வச்சு அந்த மான்ஸ்டருமே கொண்டுருவான். அதை கொல்ல வந்தவங்களையும் சேர்த்து கொள்ளன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருப்பானா. நான் டிடெக்டிவ்டா, எனக்கு சண்டை போடலாம் வராது. விஷயத்தை கேதர் பண்றது மட்டும் தான் எனக்கு பிடிக்கும். எனக்கு சண்டை போட தெரியாதுடா. அப்படியே அந்த போட்டு உள்ளார பூர ரத்தமா தெரிக்கும். லாஸ்டா இவன் மட்டும்தான் வருவான். நல்லா வேலை பார்த்துருக்கேன். பெண்டு நிமிந்துருச்சு. நீ ஹியூமன் இல்லை தானே, நீ ஜாம்பி தான். ஆமா ஆமா, அப்பனா உனக்கு அவனை பிடிக்கும். நீ வேணா உள்ளார போறியா? அவன் கூட ஒண்டி கொண்டு நிக்கிறியா? பார்த்தா இத்தனை மாசம் எல்லாம் சேர்ந்துமே வழி அனுப்பி வைக்குங்க. ஆஹா, இந்த டோருக்கு பின்னாடி இருக்க சேலஞ்ச் எப்படி இருக்க போகுது தெரியுமா? எங்களுக்கு நல்லதை பண்ணு, அவனை கொன்னு சாவடி. ஆனா அந்த கதவுக்கு பின்னாடி இருக்கிறது கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு கேவலமா தான் இருக்கும். எப்படியா வந்துட்டியா? ஏன்டா இவ்வளோ லேட்டு? அப்படியே வந்து இறங்குவோம். ஆனால் செம்மையா இருக்கும் அந்த பேனலு. இறங்கினோடனே சிரிப்பாவும் பாருங்க. சண்டை போட்டு சாவுங்கடா ஜாம்பி மேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் ஒரு கோஸ்தி, இந்த பேட் இருக்கல அவனுக்கு ஒரு கோஸ்தின்னு சொல்லிட்டு 2 பேரும் மாறி வருவானுங்க. வந்தது மட்டும் கிடையாது, கதை வேற பூட்டி வச்சிருவானுங்க. நான் சாவறத பாக்குறதுக்கு குஷியா இருக்கானுங்க போல இருக்கு. என்ன வேணா இருக்கட்டும். ஆனா ஏன்டா எப்பயுமே கும்பலாவே சுத்துறீங்க? நீ ஏத்தி விடுறியா? எனக்கு நல்லாவே தெரியுது. இருந்தாலும் எனக்கு பொறாமையா இருக்குது. உன்னைய மட்டும் சிம்பிளா இருக்கவங்களா எப்பயுமே சேம் மிஸ்டேக் தான் பண்ணுவீங்க. உங்க மாதிரி கிடையாது நாங்க. எங்களோட லெவலே வேற மாதிரி. ஒன்றை இருக்கு இந்த சின்ன ட்ரிக்கெல்லாம் என்கிட்ட வேலைக்கு ஆகாது. நீ ஸ்ட்ராங்கஸ்டான ஹீரோ தானே, எஸ் கிளாஸ்ன்னு நினைக்கிறேன். உன்னோட பிளட்டை நான் குடிப்பேன், இங்க இருக்கவங்களுக்கு சேர்த்து குடிக்க வைப்பேன். ஆஹா, எவன் செத்தா என்ன, எவன் வின் பண்ணா என்ன, வெற்றி நமக்கே. அவன் செத்தக்கு அப்புறம் ஒருத்தர் வீக்கா இருப்பான அவனை போட்டு தள்ளுவோம்டா. அப்படிதான்டா, சண்டை போடுங்க, எவனாச்சும் ஒருத்தர் சாவுங்க, 2 பேரும் சேர்ந்து நல்ல சோவை காட்டுங்க அப்படிங்கிற மாதிரி கத்தி கிடப்பானுங்க. இவங்களை கண்டுக்காத செம்ம காண்டித்துறானுங்களே. நீ எக்ஸ்ட்ராக்கு தானே, உன்னை கொன்னுட்டு அப்புறம் இவங்கள நான் பாத்துக்கிறேன். என்னப்பா சண்டை போடலாமா? சரி உன் பேர் என்ன? ரைட் மறந்தே போயிட்டேன் நானு அப்படின்னு சொல்றதுல சுட ஆரம்பிச்சிருவான். டக்குனு இவன் பின்னாடி வந்து அப்படியே கடிக்க. என்ன கேவலமான பிளட்ரா இது. நீ இந்த அளவுக்கு கேவலமா எந்த பிளட்டையும் குடிச்சதே கிடையாது. இது அதுக்குள்ளே சண்டை முடிஞ்சிருச்சா? டே அவன் ஹீரோன்னு வேற சொல்லிட்டு இருந்தான்டா. என்னடா அதுக்குள்ளேயும் மேல சண்டை முடிஞ்சிருச்சு? டக்குன்னு இப்படி கால் வச்சு எந்திரிக்க நம்ம வேம்பயருக்கு ஒரு மாதிரி ஆயிரும். இவன் லாஸ்டா இருக்கிற செந்து வச்சு எந்திரிச்சு நிக்கிறானா? எப்படி இருந்தா என்ன, இது அவனுக்கு வழியை மட்டும் தான் கொடுக்கும். நான் அந்த வழியை கொடுக்குறேன். நான் உனக்கு உண்மையான வேலையை சொல்லித்தரேன். என்னோட நோபுல அவனுக்கு சொல்லித்தரேன். இந்த மாஸ்டர் அசோசியேஷன்ல யூனிக்கான ரொம்ப திறமையான மாஸ்டர் நான் தான். ட்ரூ மாஸ்டர் நான் தான் லார்டு வேம்பயர். என் பிளட் ஜென்ரேஷனை தாண்டி ஜென்ரேஷனா வந்துகிட்டே இருக்கு. நம்ம 2 பேத்துக்குள்ள டிஃபரன்ஸை நீ பார்த்தாலே புரிஞ்சுப்படா. இதே சமயம் ஜாம்பி மேன் மேகசினை கழட்டி மாட்டி சாவுடா. அந்த 2 புல்லட்டு செம்ம போர்ஸா போகும். கிட்டத்தட்ட அதுல இருந்து ஒரு புல்லட்டு காத்தெல்லாம் கிழிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கும். நான் இதை கேட்ச் பிடிச்சிட்டு பாஸ் ஆயிட்டேன், திரும்ப நீ வச்சுக்கோ அப்படின்னு திருப்பி விட ஜாம்பி மண்ண கண்ணில் பட்டு மூளை பின்னாடி தெரிச்சிரும். ஆஹா, நல்ல பர்ஃபார்மன்ஸ் காட்டினால கைத்தட்ட கூடாதா? என்ன எவனுமே கைத்தட்ட மாட்டான் அப்படின்னு திரும்பினா என்னடா இது வித்தியாசமா இருக்குது. அந்த புல்லட்டை கரெக்டா ஆர்கன்ல தான் அடிச்சு ரத்தம் அப்படியே பொதன்னு ஊத்தி நீ செத்துருக்கணுமே. நீ சாகல. ஒருவேளை அவனா இருப்பியோ? நான் கூட கேள்விப்பட்டேன் ஏதோ ஒரு இம்மோட்டலான ஒரு ஹீரோ சுத்திட்டு இருக்கான்ட்டு. புரிஞ்சிச்சு. இங்க மாஸ்டர்னு சொல்லிட்டு அது இல்லாமலே சுத்திட்டு இருக்கானுங்க. அதே மாதிரி தானே நீனும் ஹியூமன் சொல்லிட்டு ஹியூமன் இல்லாம சுத்திட்டு இருக்கியா? வாய முர்றா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெக்கானிசம் இருக்கும்ல அதை பிடிச்சி அழுத்துறவன பின்னாடி அப்படியே கத்தி எடுத்து ஒரு சீவான் பாருங்க. அதே சமயம் இவனோட ரெக்க இருக்குல்ல அதை வச்சு வெட்டுவான். பட் ஜாம்பி மேன் அசரவே மாட்டான். அதை பிடிச்சி தடுக்க நெருப்பு பொறியா பறந்துகிட்டு இருக்கும். எப்படியும் அவன் கழுத்துக்கிட்ட கத்தியை கொண்டு வர நீ இனிமே ஒரு குப்பை தாண்டா. உன்னால ஒரு நல்ல சண்டை கூட கொடுக்க முடியும்னு எட்டி ஒரு உதச்சி கழுத்தை திரும்பிக்கும். போட அங்கிட்டுன்னு புல்லட் வச்சு மறுபடியும் ஒரு சுடு. இந்த வீடு டைரக்டா அவன் வயிற்று கிழிச்சுக்கிட்டு போயிடும். செத்தான்டா சேகரு. ஜாம்பிமேன் திரும்பி அடிச்சா இவன் செத்தான் அப்படின்னு சொல்றவனை பிடிச்சி 2ஆ பிரிச்சு ரத்தத்துல குளிப்பான். உன்னால மட்டும் தான் ரீஜென்ரேட் ஆக முடியும்னு நினைச்சியா? உன்னை மட்டும் கேவலமான பிரிவி தாண்டா டூல தேடி அலைவீங்க. உன் இடத்த தெரிஞ்சு மோது. உன் ரெசரக்ஷனுக்கு ஒரு லிமிட் இருக்கும். அதை நான் உடைக்கிறேன், உன் தோலை மத்தளமா மாத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேம்பரை ஃபுல்லா ஏவி விட்டுருவான். வந்தது எல்லாமே அவன் கண்ணு காதுன்னு பிச்சு தின்னுகிட்டு இருக்கும். இவனை மட்டுமானு பார்த்தா அங்க சுத்திரவங்களும் தின்ன ஆரம்பிச்சிடும். என்னடான்னு பார்த்தா இது லைட்டா கடிச்சாலே போதும் மொத்த ரத்தத்தையும் உறிஞ்சி எடுத்துரும் போல இருக்கு.
ஒரு 3 பேர் இருந்தாலே போதும், கம்ப்ளீட்டா ரீஸ்டோர் ஆயிருவேன். இருந்தாலும் இங்க இருக்க பிளட் பேங்க்லாம் பாக்குறப்ப எனக்கு வாய் அடக்க முடியலையே. ரைட்டு, நீ எப்படிப்பா இருக்க ஜாம்பி மேன்? நம்மால் சொல்றது ஏதோ ஒரு வேம்பயர்வே மாட்டிக்கும் போல இருக்கு, அதையும் சேர்த்து வச்சு மூடிரும். எனக்கு இந்த பிசிக்கல் ஒர்க்கு போறதே பிடிக்காது. ஆனா என்ன பண்றது, எனக்கு வேற வழி இல்லை போல இருக்கு. யோ வேம்பயர், செம்ம சண்டை ஆரம்பிக்க போகுது, வரியா? அப்படியே ஃபுல்லா பிளாங்காக ஒரு அரை மணி நேரம் இந்த சண்டை நடக்கும். பாக்குறவங்களே கதற ஆரம்பிச்சிருவானுங்க, அந்த அளவுக்கு சண்டை நடக்கும். ஆண்டி அப்படியே லாஸ்ட் டைம் வெட்டி போட்டுருவான். நான் உன்னைய திரும்ப 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 கொண்டிருக்கேன், இருந்தாலும் எப்படி நீ சாகாம இருக்க? என்ன ஒரு 200 தடவை என்னை கொண்டிருப்பியா? அண்ணா லாஸ்ட்ல நான் தான் ஜெயிச்சேன். இந்த மாதிரி சண்டை போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு, எனக்கு செம்ம டயர்டா இருக்குது. என்னடே வேம்பயர், அவனை கொல்றதுக்கு எக்கச்சக்கமான வழி இருந்துச்சு, இப்படி போய் செத்து கிடக்குற? ஏய், அவன் போறான் பாருங்கடா. எப்பா எப்பா எங்க போற? நாங்க இன்னும் பேசவே முடிக்கல, எங்களுக்கு சாப்பாடு வேணாமா? டக்குன்னு அதை பிடிச்சி அழுத்தி 30 மான்ஸ்டரா? இந்த டோரை நான் இப்போ க்ளோஸ் பண்ணிட்டேன். நீங்க 30 பேர், நான் ஒத்தாளு. அவ்வளோதான், கதவுக்கு பின்னாடி ஒரே ஓசையாவே இருக்கும். என்னடா டமால் டுமில்னு கேட்குதுன்னு பார்த்தா வந்தவன் மூஞ்சி இருக்காது, முகரம் இருக்காது, செஸ்ட் இருக்காது, மூளையே இருக்காது. வந்தவனோட கை அப்படியே பிச்சுக்கிட்டு விழுவோம், அந்த அளவுக்கு செம்ம டேமேஜா விடுவான். செம்ம அடி வாங்கியிருக்கேன். ஒரு 2-3 நிமிஷம் ஆகும். ரத்தம் வருது பெரிய விஷயம் கிடையாது, வேர்த்து ஊத்துது, அதுதான் செம்ம காண்டாகுது. டக்குன்னு டிரான்ஸ்போர்ட்ல இருந்து ஒரு சிக்னல் வரும். ஏய் கேக்குதா கேக்குதா, நான் தான் சைல்டு டெம்பரர் பேசுறேன், வாகனமாவை காப்பாத்தியாச்சு, நான் இப்ப சர்ஃபேஸ்க்கு போயிட்டு இருக்கேன், எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்க, ஏதாச்சும் ஒரு மாசம் வந்துச்சுன்னா அதை பிஸியாவே வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சிக்னல் வந்திருக்கும். என்ன இருந்தாலும் அந்த தம்பி நல்ல விஷயம் பண்ணிட்டான்ப்பா. ரைட்டு, நம்ம அடுத்த மாஸ்டரை தேடி போவோமா? அப்படியே இங்க பிக்கார்டுகிட்ட வருவானுங்க, அந்த தின்னுகிட்டே இருக்கும்போது ஒரு மாஸ்டர் அது ஏத்தாப்புல வரும். அதை என்ன பண்ணணும்னா இவனை முழுங்க ஆரம்பிச்சிடும். என்னடா சவுண்ட் அது? பக்கத்துல சண்டை போற எல்லாமே எஸ் கிளாஸ் தான், எந்த குளம் கிடையாது. நம்ம வந்தவங்களை பாப்போமா? யாருன்னு பார்த்தா இவனுங்க. இது இந்த நர்னிக்கு அனுப்புன இந்த பிரைவேட் ஸ்குவாடு தானே, இவங்களும் மாட்டிக்கிட்டாங்களா? அவங்க பிரெயின் வாஷ் தான் பண்ணப்பட்டிருக்கானுங்க. ஸோ எந்த ஒரு இன்ஜுரியுமே இல்லாம இவங்களை காப்பாற்றணும். என்னடா இது, எனக்காகவே வரானுங்க, ஒரே சமயத்துல இத்தனை எளிமையா? ரைட்டு போங்கடா முடிச்சு விடுங்க அப்படின்னு சொல்லி சாட்டு அடிக்க இவங்க சுட ஆரம்பிச்சிருவானுங்க. பாப்பான் பார்த்துக்கிட்டே இருப்பான், புல்லட் வந்துகிட்டே இருக்கும். அங்கேருந்து ஒரு கோடை போட்டு உள்ளார பூந்து எப்படி புல்லட்டை பார்க்கறதா? அது ரொம்ப ஸ்லோவா தான் வரும், அதை போய் எதுக்கு பார்த்துக்கிட்டு? புல்லட்டை விட நீ கத்தி எடுக்கிறதே செம்ம ஸ்பீடா இருக்கும், அதுங்களா ஸ்லோ. ஃபாஸ்டர் ஃபாஸ்டர்னு சொல்லிட்டு அவன் பக்கத்துல போய் கோடை போடுவான் பாருங்க. அவன் கண்ணெல்லாம் வெட்டியிருப்பான், பட் மற்ற இடத்தையும் அடிச்சிருப்பான். ஃபர்ஸ்ட் அங்கே வெப்பனை டிஸ்ட்ராய் பண்ணுங்க, ரெண்டாவது இங்கே பேட்டரி சுட்டு அடிச்சு உடைங்க, மற்றபடி எதுவும் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பான். இந்த வீடு புதுசா இன்னொருத்த வர, சீக்கிரமாடா அடிங்கடா அடிங்கடா அடிச்சு முடிங்கடா, விருந்தாளிகளுக்கு விருந்து வைக்க வேணாமா? அதே சமயம் 2-3 பேர் இவனை பிடிச்சி அடிச்சிட்டு இருப்பானுங்க. டேய் கண்ணை திறந்து பாருங்கடா பாருங்கன்னு இவன் கத்திக்கிட்டு கிடக்க. கத்துறா நல்லா கத்து, ஆனா கத்தி ஒரு பிரயோஜனமும் கிடையாது, அவங்க காதலே கேட்காது. சும்மா சுத்துற கத்தி எதுக்கும் வேலைக்காகாது அப்படின்னு சொல்லி அவங்க கத்தியை உடச்சு விட்டுருவான். அதே சமயம் இவனா இவளான்னு தெரியல, பட் எவனோ ஒருத்தர் இவங்க 2 பேர்ட்டு சண்டை போட்டுட்டு இருப்பானுங்க. மாத்தி மாத்தி அடிச்சு லாஸ்டா அவங்களுமே ஒரு கூட போட்டு முடிச்சிருவான். அவளுக்கு அடிச்ச உடனே புதுசா 2 பேர் உள்ளார வந்துருவானுங்க. அங்கேயிருந்து ஜம்ப் அடிச்சு பேக் வந்து 3 பேர் ஒன்னா சேர்ந்து, இது எல்லாமே பிளாக் மார்க்கெட்ல வாங்கின இல்லீகல் சூட்டு. இதோட பவர் எப்படி நமக்கு சுத்தமா தெரியாது, இருந்தாலுமே இதோட பவர் நல்லா இருக்குது. உங்க ரிதத்தை மறந்துடாதீங்க, அவங்கள்ட்ட அட்டாக்குமே வாங்காதீங்க. ஏண்டா இவ்வளவு ஓப்பனிங்கடா வச்சுட்டு சுத்துவீங்க? எப்படியோ எனக்கு ஃபர்ஸ்ட் அடிமா கடிச்சிட்டான்டா அப்படின்னு விப்ப வீச டைரக்டா அந்த படம் வந்துடும். என்னடா நடக்க போகுது, இவங்களும் முடிச்சுட்டாங்களான்னு பார்த்தா திடீர்னு ஒரு கை வந்து பிடிக்கும். இது பேரண்டாலியா? பேரண்டாலியா பிடிச்சோம், இவன் அவன்ல, இவன் அமாய் மாஸ்க். புரியுது புரியுது, இந்த விப்பை வச்சு அடிச்சு பெயின் மூலியமா இவங்களை கண்ட்ரோல் எடுக்கிறியா? நல்லா இருக்கு நல்லா இருக்கு. என்னடே இது உங்க மேல பட்டாலே போதும், நீங்க தோத்துருவீங்க, எங்கேயாச்சும் கிளம்புங்க, நான் இந்த சண்டையை பாத்துக்கிறேன். என்னது என்ன சொல்ற? இங்க பாரு, நீ எந்த கவலையும் படாத, இவர்கிட்ட மட்டும் அட்டாமிக் சாமலை பேருக்கு எடுக்க போறீங்களா? இந்த படி 3 பேருக்கு உரைக்க ஆரம்பிச்சிடும். அப்படின்னா நீ தனியாவே எங்கள்கிட்ட சண்டை போட போறியா? உங்களுக்கு எவ்வளவு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து புரியலன்னா எதுவும் சொல்றதுக்கு இல்ல. இங்க பாருங்க, நீங்க இருந்தீங்கன்னா என் வழியில தான் குறுக்க நுழைவீங்க. நீங்க என்னைய பற்றி கவலைப்படாதீங்க, நான் ஒன்னும் அவ்வளவு முட்டாளும் கிடையாது, அவ்வளவு வீக்கும் கிடையாது. எப்பா அவர் தான் இவ்வளவு சொல்றாருல, நம்ம சூப்பர் ஸ்டார் மேல நம்ம நம்பிக்கை வச்சே ஆகணும். சரி எனக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு போக ஆரம்பிச்சிருவானுங்க. வெல் வெல், யார் வந்திருக்கா பாத்தியா, ஒரு வாரம் வெல்கம் பண்ணுவோமா? ஸோ அஃப்கோர்ஸ் இதோட இந்த சாப்டர் அப்படியே முடியுது. லவ் யூ so much.